வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். 2025 வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். இப்போ டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். நான் ஒர்க்குக்கு போகிறேன், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வீட்டில் பேபி இருக்குது, என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஷெட்யூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் இதில் 25 தேர்வுகள் நடக்கும். 25 தேர்வு வாரம் ஒரு முறை நடக்கும். இது மார்ச் 1லேருந்து ஜூன் 30க்குள்ளே போட்டிருக்கோம். ஒரு வேளை கால்ஃபர் வந்துச்சு அப்படின்னா இந்த தேதியில் மாற்றங்கள் இருக்கும். மொத்தம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. அது என்னென்ன அப்படின்னா ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவோம். வீக்லி டெஸ்ட் தான், ஆனால் நாங்கள் டெய்லி எப்படி படித்தா அந்த வீக்லி டெஸ்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் போர்ஷன் அப்படின்ற ஷெடியூலையும் டெய்லி ஷெடியூலையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். தமிழில் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்க்கு நோட்ஸ் கொடுத்துருவோம். இந்த ஷெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணனாலே 170+ எடுக்கலாம். மொத்தம் இந்த தேர்வில் 200 கேள்விகள் கேட்கப்படும். குரூப் 4 நடக்கிற மாதிரி தான். 100 கேள்விகள் பொது தமிழ்லேருந்து கேட்கப்படும், 25 மேக்ஸ்லேருந்து கேட்கப்படும், மித்த 75 ஜிகேலேருந்து கேட்கப்படும். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 28ஓட இந்த ஜாயினிங் முடியுது. லிமிட்டட் சீட் மட்டும் தான் நாங்கள் அவைலபிளாக வச்சுருக்கோம். ஒரு 100 சீட் மட்டும் தான் நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தம் 25 தேர்வுகள் நடக்கும். அதில் வீக்லி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 வாரம் நடக்கும். ரிவிஷன் டெஸ்ட் 3 கொடுத்துருக்கோம், மாடல் டெஸ்ட் 5 கொடுத்துருக்கோம். எக்ஸாம் ஒருவேளை ஜூலை ஆகஸ்ட்டில் வருது அப்படின்னாலும் அது வரைக்கும் தேர்வுகள் நடத்தப்படும் மாடல் டெஸ்ட்டாக. அடுத்த ஷெடியூல் 1 நான் ஒரு 3 ஷெடியூல் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற முடிவு எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஷெடியூலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஷெடியூல் 1ஓட டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் 100 மார்க்குன்னு சொல்லியிருக்கோம்ல, அது என்னன்னா 6ஆம் வகுப்பு முழுவதும் நம்ம டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சுக்கணும். நோட்ஸ் திருக்குறள் பற்றிய தகவல் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் உங்களுக்கு திருக்குறள் பற்றிய தகவல் நோட்ஸ் கொடுப்போம். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்குல்லோ அதெல்லாம் கொடுத்துருவோம். அடுத்து லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, 4 டியர், இதோட நோட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக் அப்படின்னா டெஸ்ட்டுக்கு சிம்பிளிஃபிகேஷன். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 6க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனிட் 5க்கு இம்பார்ட்டன்ட். அந்த மார்க்கோட அடிப்படையில் நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு எந்த டாப்பிக்கை முடிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். தமிழக அரசியல் சிந்தனை, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, இந்த 2 பாடங்களும் யூனிட் 5க்கும் வரும், யூனிட் 6க்கும் வரும், யூனிட் 4க்கும் வரும். ஸோ அதனால இந்த 2 டாப்பிக்கை ஃபஸ்ட்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு. எக்கனாமிக்ஸ் மட்டும் உங்களுக்கு 6th போயிருக்கு. அப்படி ஏன் அப்படின்னா பேசிக்லேருந்து நம்ம படித்தாதான் எக்கனாமிக்ஸை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால நான் 6th போயிருக்கேன். பொருளியல் ஒரு அறிமுகம், உற்பத்தி 7வது, 7th டேர்ம் 1ல் இருக்குது. அடுத்த ஷெடியூல் மார்ச் 8லேருந்து மார்ச் 15. ஐயோ இவ்வளோ பாடம் இருக்கே, ஜிகேல படிக்க முடியுமா அப்படின்னு கவலையெல்லாம் படாதீங்க. டெய்லி எவ்வளோ படித்தா நம்மளால் நம்ம ஷெடியூலில் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவோம். அடுத்து ஷெடியூல் 2 பள்ளி பாடப்புத்தகம் 7ஆம் வகுப்பு. நோட்ஸ் ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, திருக்குறளில் ஒழுக்கமுடைமை, பொறையடும், மொத்தம் 20 டாபிக் கொடுத்துருக்காங்களா, அதில் பிரித்து படிச்சிருக்கோம். அடுத்து மேக்ஸில் பர்சன்டேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸில் வரியும் அதன் முக்கியத்துவமும், எக்கனாமிக்ஸு, இந்திய அரசியலமைப்பு பாலிட்டியில் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் ஜாகிரஃபியில் டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்து ஐஎன்எம்ல தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்து ஷெடியூல் 3 பார்த்தீங்கன்னா பொது தமிழில் 8ஆம் வகுப்பு முழுவதும் நம்ம டாபிக் ரிலேட்டடாக என்ன இருக்கோ அதான் 8ஆம் வகுப்புல படிக்க போகிறோம். நோட்ஸ் என்ன கொடுத்துருவோம்னா ஓரெழுத்து ஒரு மொழி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், முதுமொழி காஞ்சி, திருக்குறளில் ஊக்கமுடைமை, விருந்தோம்பல். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 மார்க்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டெஸ்ட்டுக்கு வந்துடும். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் எக்கனாமிக்ஸில் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், பொது மற்றும் தனியார் துறைகள், இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். ஏன்னா ஜாகிரஃபிலேருந்து நம்மளுக்கு 5 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதனால 10th ஜாகிரஃபி ஃபஸ்ட்டு முடிக்கலான்ட்டு 10th ஜாகிரஃபி எடுத்திருக்கோம். அடுத்து மத்திய அரசு 10th பாலிட்டி, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இதுதான் ஷெடியூல் 3. நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு 200 பே பண்ணிவிட்டு ஜிபேயில் பே பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குல்ல அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணால் மட்டும்தான் உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணுவேன். ஒன்லி 100 பேர் மட்டும்தான் இதுக்கான அலோடு. ஸோ சீக்கிரமாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.